ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 1597 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1266ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லிமிட்டான 25 நெருங்கிட்டாங்க. இப்போ இவங்க சப்சிக்வெண்ட்டாக குவார்ட்டர்லி இபிஎஸோட இதில் இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் போகலை அப்படின்னு சொன்னால் திருப்பி கரெக்ஷனுக்குள்ளே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்க இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க புக் வேல்யூக்கு ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டுத்துக்குமே ஸ்கோப் இருக்குது. நம்ம ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரெண்ட் எப்படி லீட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராப்பர் டிசிஷன் எடுத்துக்கலாம். பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 37 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 30 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 4 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க, 3 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது டிசம்பர் 2024 டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Q நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 8000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏபிஎஸ் 13.7 இருக்கு. இப்போ இந்த சைட்டில் இபிஎஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அந்த போனஸ் ஷேர் அந்த ஸ்பிளிட் இதெல்லாம் இம்பேக்ட் ஆனதுக்கு பிறகு வந்தது இந்த ரிசல்ட்டு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்திருக்கு. அதனால நம்ம screener.inல பார்ப்போம். screener.inல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 13.7 இந்த குவார்ட்டருக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த குவார்ட்டருக்கு இது 12.24. அதை காட்டிலும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. அதனால இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட்டோட இவன் ரிவர்ஸ் ஆகி கொஞ்சமாக ஃபுல்லாக இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரெண்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போகிறது தான் நல்லதுங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இந்த சூழலில் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் ரெண்டு பேருமே இவங்க எந்த ஹோல்டிங்லையும் சேஞ்சஸ் பண்ணலை. அவங்களுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணலை. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இபிஎஸ் இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறது நமக்கு யோசனை வருது. இருந்தாலும் கீழே சப்போர்ட் ப்ரைஸையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ட்ரெண்ட் எப்படி லீட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் டிசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நான் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதை நம்ம நேரடியாக பார்த்துருவோம். இப்போ நமக்கு எஸ்டிபி அப்படிங்கிறது 1591. இவன் அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு தான் ஜூலை மாதத்துலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே வந்திருக்கிறான். அப்படி கீழே இறங்கும்போது S1 ரேஞ்சு 1395லேருந்து 1216. இவன் இந்த 1216ங்கிறதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1204 வரைக்கும் போயிட்டு இவன் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல இருந்து சப்சிக்வெண்ட்டாக டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் S2 ரேஞ்ச் 1053லேருந்து 905. அதே சமயத்தில் S1க்கும் S2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரேஞ்சு பார்த்தோம்னா 1134. அதனால இவன் இந்த 1216ங்கிற லெவல்லே சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். இல்லை அதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் 1134 சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா S2 ரேஞ்சான 1053லேருந்து 905 வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சப்போஸ் இவன் இப்போ மேலே ஏறுறான், அப்படியே அப் ட்ரெண்ட் லீட் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு மிட் பாயிண்டான 1309 அவன் கிராஸ் பண்ணும்போது நம்ம 1309 கட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் 1395. அது இந்த S1 டாப் லெவல் டாப் ப்ரைஸு 1395. அதை உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த மிட் பாயிண்டான 1493
அதை உடைச்சு போகும்போது எஸ்டிபியான 1591. அதையும் தாண்டி புல்ரன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இங்க வந்து நான் பிபின்னு போட்டுக்கிறது நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட், நம்மளுடைய சைக்கிள்ல பிரேக் பாயிண்ட். இதை ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுன்னு இந்த இடத்துல கூட நமக்கு பண்ணிக்கலாம். இந்த பிபியோட ரேஞ்சு 1804 இருந்து 2034க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது, இந்த குவார்ட்டருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இதையும் உடைச்சு போனான்னா R1 ரேஞ்சான 2286 இருந்து 2557க்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம யோசிக்கிறது வந்து இந்த எஸ்டிபியான 1591 உடைச்சும் புல் ரன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா 1804 இருந்து 2034க்கான ரேஞ்ச் இருக்கு. இதோட மிட் பாயிண்ட் 1920. சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து கீழே இறங்கினா கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் 1134. அதுக்கு கீழே இறங்கினா 1000 S2 வந்து 1053லேருந்து 905. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.